வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நியூஸ் பார்த்துருப்பீங்க. திமுக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் வெளியேறிடுச்சு. டிவிகேவுக்கு இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் தேவையா? காங்கிரஸ் கிட்ட 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்களா? காங்கிரஸ் இப்போ டிவிகேவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் நிர்வாகிகள் பனையூருக்கு போய் விஜயை நேரடியாக சந்தித்து தங்களுடைய சப்போர்ட்டை வழங்கியிருக்காங்க. நிபந்தனையற்ற ஆதரவு இல்லை, நிபந்தனையோட தான் ஆதரவாம். அது என்ன நிபந்தனை தெரியுமா? கிறிஸ் சோடங்கர் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. சொல்றாரு, டிவிகே கம்யூனல் ஃபோர்ஸஸ் கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும். கம்யூனல் ஃபோர்ஸஸ் that do not believe in the constitution of India, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாத மதவாத சக்திகள்கிட்ட இருந்து விஜய் தள்ளி நிற்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிபந்தனை அப்படின்னு காங்கிரஸ் சுட்டி காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த அறிக்கையிலேயே உண்மையான காங்கிரஸ் நிபந்தனை கீழே இருக்கு. என்ன தெரியுமா? லோக்கல் பாடி எலெக்ஷன், பாராளுமன்ற தேர்தல், ராஜ்யசபா தேர்தல், இந்த தேர்தலையும் டிவிகேவோட தான் கூட்டணி அப்படிங்கிறதான் காங்கிரஸுடைய நிபந்தனை. உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுடைய 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை மட்டும் வாங்கிட்டு லோக்சபா எலெக்ஷனில் கலட்டி விட்டுறாதீங்க, லோக்கல் பாடி எலெக்ஷனில் காங்கிரஸை கலட்டி விட்டுறாதீங்க அப்படிங்கிறதான் காங்கிரஸுடைய நிபந்தனை. அதை நேக்கா வார்த்தைகளால் விளையாண்டுருக்காங்க. எங்களுடைய நிபந்தனையே மதவாத சக்திகள்கிட்ட இருந்து விஜய் ஒதுங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருக்காங்க. இதில் டிவிகே மீது ஓட்டு போட்ட சிலர் பார்த்தீங்கன்னா அதிருப்தி. என்னன்னா, யாருமே வேண்டாம், விஜய் மாற்று அரசியல் கொடுப்பாரு, கிளீன் பாலிடிக்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு நம்பி தான் டிவிகேவுக்கு ஓட்டு போட்டோம். காங்கிரஸோடு கூட்டணி அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் உள்ளபடியே வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி விஜய் பேசுறாரு. ஆனால் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காரு. காங்கிரஸ் செய்யாத ஊழலே கிடையாது அப்படிங்கிறதான் பொதுவான குற்றச்சாட்டு. நிலக்கரி ஊழல்ல இருந்து ஆரம்பிச்சு நேஷனல் ஹெரால்டு சம்பந்தப்பட்ட ஊழல், காமன்வெல்த் கேம்ஸில் ஊழல், இது மாதிரி ஒரு மணி நேரம் காங்கிரஸுடைய ஊழலை பட்டியலிடலாம். அப்படிப்பட்ட வரலாறு கொண்ட கட்சி காங்கிரஸ். இப்படிப்பட்ட காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டாரே விஜய் அப்படின்னு சில ஃபீட்பேக்ஸும் வந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. இதை நான் முன்னாடியிலிருந்தே எதிர்பார்த்த ஒன்று தான். டெஃபினட்டாக டிவிகேவும் காங்கிரஸும் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு முன்னாடியே எதிர்பார்த்தது தான். தேர்தலுக்கு முன்னாடியே, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இது நடந்திருக்கு, அவ்வளவுதான். அடுத்து திமுகவை காங்கிரஸ் கலட்டி விட்டாங்களா, அடுத்து விசிகா, கம்யூனிஸ்ட்டு அவங்களும் கூடிய விரைவாக கலட்டி விடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். விசிகாவும் டிஎம்கே உடனான கூட்டணியை முறித்து கொண்டு டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸும் அந்த முடிவு எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ பாஜக காரங்களாம் என்ன தெரியுமா பதிவு போடுறாங்க? இனி திமுகவை நம்ம திட்ட வேண்டியதில்லை, காங்கிரஸையும் நம்ம திட்ட வேண்டியதில்லை. அவங்க 2 பேரும் மாறி மாறி திட்டிக்குவாங்க. திமுக காரங்க காங்கிரஸை கழுவி ஊற்றுவாங்க, காங்கிரஸ்காரங்க திமுகவை கழுவி ஊற்றுவாங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்க நக்கலோட பதிவுகள் போடுறாங்க. 2029 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் போட்டி டிவிகே கூட்டணிக்கு என்டிஏவுக்கு இடையில தான் இருக்கும். காம்படிஷன் இந்த 2 பேருக்கு இடையில தான். டிஎம்கேலாம் காம்படிஷனுக்குள்ளவே வரமாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா தனித்து விடப்பட்டுட்டாங்கல்ல. காங்கிரஸ் டிவிகே பக்கம் இருக்காங்க. அப்போ டிவிகேவா பாஜக தலைமையிலான என்டிஏவா, இப்படி தான் ரேஸ் இருக்கும். திராவிட கட்சிகளுடைய கண்ட்ரோல்ல இருந்து தமிழகம் வெளியில் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சுவாரஸ்யமான நாட்கள். அண்ணாமலை பார்த்துக்குவாரு மீதியை. ஏன்னா காங்கிரஸ் டிவிகேவோட இருக்கிறதுனால மீதியை அண்ணாமலை பார்த்துக்குவாரு அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இனி மாட்டினாங்க டிவிகேவும், எதுக்காக காங்கிரஸை உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் டிவிகே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையுடைய பிரஸ் மீட் சம்பவங்கள் இருக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.